அறிமுகப்படுத்தக்கூடிய இப்ப யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. ஒரு டிடிஎஃப் உடைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள உண்டு. அதுக்கு பதில ஏர்போர்ட்ல ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்பன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐல கேட்கணும். ஏன் கேட்கறேன்னு, ஐயோ அந்த ஐபிஎல் இல்ல, வாசனுடைய ஐபிஎல் நீ கேட்டான். சோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறத ஒரு ஏர்போர்ட்ல கேட்கறான்னா, அந்த யூடியூபர்ஸ் ஒருத்த சினிமாவில் வர்றது எந்த வகையில தவறாக இருக்கிறது? இப்ப நமக்கு ஒன்னே தேவை, இங்க தியேட்டர்ல படம் வந்திருக்கு, இதுல வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவெல்லாம் இழுக்கிறானா அவன் ஹீரோ தான். சோ அந்த வகையில டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்ல 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க. அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம, போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம, மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம நீங்க நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹேவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும் போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷா வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகன் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ சோ மச். அண்ட் அடுத்ததாக படத்தோடைய ஹீரோயினை தான் வந்து கூப்பிட போறோம். சோ தெலுங்கு பக்கமா அவங்களுடைய காத்து ஒரு பக்கம் வீசிட்டு அப்படியே இப்ப தமிழ்நாடு பக்கம் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா அறிமுகமாகறாங்க.